லாஸ் ஆனேன். பட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9:30லேருந்து ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 70,000 ஆக்சுவலாக லாஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு அப்படியே அந்த லாஸை ஃபுல்லாமே ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட் ஆச்சு. எனக்கு தெரியும் ஏன்னா ப்ரீமியம் டபுள் சைடு மெல்ட் ஆகுதுனாலே டிக் டிக் டைம் பாம் மாதிரி தான். ஏதாவது ஒரு சைடு வந்து ப்ரீமியம் பெஸ்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். பட் நம்ம வந்து அது எந்த சைடு அப்படிங்கும்போது நிறையா ரீசன்ஸை வச்சு நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணோம். ஆப்ஷனை பொறுத்தளவு நான் திருப்பி சொல்கிறது ஒன்று தான். இங்கே வந்து ட்ரேடு வந்து நான் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணுறேன், ஐடிசி யூஸ் பண்ணுறேன், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேங்கிறத மட்டும் வச்சு நீங்கள் வந்து இங்கே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லாபம் பார்க்கவே முடியாது. இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஓஏ டேட்டா மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஓஏ மேனிபுலேஷன் எந்த மாதிரி இருக்குது, ஓஏ டேட்டாவில் மேனிபுலேஷன் இருக்குது. ஸோ அதையும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓவரால் மார்க்கெட்டு எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அதில் வந்து ஸ்கேல்பிங் பண்ண முடியும். ஈஸின்னு சொல்ல மாட்டேன், கஷ்டம் தான். பட் அட்லீஸ்ட் அந்த